கதையின் தலைப்பு கிளியும் அன்னமும். அமைதியான ஏரியில் மின்னும் வெள்ளை இறகுகளுடன் அழகான அன்னப்பறவையான அனயா வாழ்ந்து வந்தது. அருகில் மரங்களில் பாட்டு பாட மிகவும் பிடித்த பிரகாசமான பச்சை நிற கிளியான மித்து வாழ்ந்தது. ஒவ்வொரு காலையிலும் மித்து அனயா ஏரியில் அழகாக நகர்வதை பார்த்து, அவள் எவ்வளவு அதிர்ஷ்டசாலி, மிகவும் அழகாகவும் அமைதியாகவும் இருக்கிறாள் என்று மெதுவாகச் சொல்லும். ஒருநாள் மித்து அனயாவிடம், நான் உன்னைப் போல் இருக்க விரும்புகிறேன். எல்லோரும் உன்னை பாராட்டுகிறார்கள், ஆனால் என் பாடல்களை யாரும் கேட்பதில்லை என்றது. அனயா மென்மையாக சிரித்தாள். நாம் ஒவ்வொருவரும் வித்தியாசமாக பிரகாசிக்கிறோம் மித்து. நீங்கள் உங்கள் குரலால் வானத்தை அலங்கரிக்கிறீர்கள், நான் என் பிரதிபலிப்பால் தண்ணீரை அலங்கரிக்கிறேன். இன்னும் மகிழ்ச்சியற்ற மித்து அனயாவைப் போல நீந்த முயற்சித்தது. ஆனால் விரைவில் அதன் இறகுகள் நனைந்து அது மூழ்கத் தொடங்கியது. அனயா விரைவாக அவனுக்கு கரைக்கு உதவினாள். பார்த்தாயா என்று அனயா கனிவுடன் சொன்னாள். நீ வானத்திற்கு சொந்தமானவன், ஏரிக்கு அல்ல. அந்த மாலை மித்து மீண்டும் பாடியது, இந்த முறை பொறாமையுடன் அல்ல, மகிழ்ச்சியுடன். அவனது பாடல் காடு முழுவதும் எதிரொலித்தது. அனயா கூட கண்களை மூடிக்கொண்டு புன்னகையுடன் கேட்டாள். இந்த கதையில் நாம் கற்றுக்கொள்ளும் விஷயம் என்னவென்றால், உங்களை மற்றவர்களுடன் ஒப்பிடாதீர்கள். சூரியனும் சந்திரனும் இரண்டும் பிரகாசிக்கின்றன, ஆனால் வெவ்வேறு நேரங்களில் மட்டுமே.